சிரித்தவளே நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே பொறுப்பு சிரித்தவளே என் குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி மகிழவே கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுத எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக வாரம் வாரம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட புத்தம்புதி பாடல்கள் ஆகட்டும், பழைய பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே இன்றைய நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்து கொண்டிருக்குது. ஸோ என்னோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நம்மளுடைய கலிஷ்டா இணைஞ்சிருக்காங்க. ஸோ வணக்கம் கலிஷ்டா. வணக்கம் கமல். நிறைய நாளைக்கு அப்புறம் உங்க கூட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. நீங்க சொன்னது போலே கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லோருடைய மனதிலும் கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் எங்களுடைய நேர்களை பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற புதிய பாடல்களாக இருக்கட்டும், பழைய பாடல்களாக இருக்கட்டும், இடைக்கால பாடல்களாக இருக்கட்டும், அனைத்து பாடல்களையுமே விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதரவும் அதிகளவாக தந்து வருகிறார்கள். மென்மேலும் அவர்கள் ஆதரவை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வளமை போலே இன்றுமே உங்களுக்கு பிடித்த சூப்பர் ஹிட்டான எனர்ஜியை தரக்கூடிய புதிய பாடல்களாக இருக்கட்டும். ஏன் பழைய பாடல்னு சொன்னா எனர்ஜி எல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சோ அதுக்கேற்ற மாதிரியும் பாடல்களை தர ரெடியா இருக்கோம். கண்டிப்பாக நீங்க சொல்லி இருந்தீங்க பாடல்கள் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி நிறைய பாடல்கள் நம்மளுடைய லைஃபை கூட, வாழ்க்கையை கூட திருப்பி போட்ட வைத்த சில சம்பவங்கள் கூட இருக்கின்றது. ஏன்னு சொன்னா நம்ம சில குழப்பங்களால நிலைமையில இருக்கக்குள்ள சரி, இல்ல நம்ம ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கக்குள்ள சரி, இந்த பாடல்களை கேட்கும் போது கண்டிப்பாக சில முடிவுகளும் சில சந்தர்ப்பங்களை நாம் எடுக்கக்கூடிய சில மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சில பாடல்களை நாம கேட்கும்போது தான் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சில வரிகள் அது ஊடாக எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றோம். ஸோ அதன் ஊடாகவே நமது வாழ்க்கையில நிறைய விடயங்களை நம்ம அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா,
இன்னைக்கு அப்படியான பாடல்களும் நம்மளுடைய நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கு. நீங்களும் சந்தோஷமாக எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பயணிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியை நம்மளோடு பயணிக்க போகின்ற பாடல்களையும் நிகழ்ச்சியூடாக வரவேற்றுக் கொள்ளலாம். நிச்சயமாக கமல் சொன்னது போலேயே சில பாடல்களை நாங்கள் கேட்கின்ற போது எல்லாருமே சோகம் அப்படின்னு வந்துட்டா ஒரு 4-5 பாடல் வச்சிருப்பாங்க. உடனே அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு அந்த பாடலை கேட்பாங்க. அதே போல ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அதே மாதிரியான ஒரு பாடல் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு லைஃப் லாங்கே எங்க கூட பயணிக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா இசை அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். இசையால் வசமாக இதயம் எது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இசை எல்லோரையுமே கட்டி வைத்திருக்கிறது தான் சொல்லிக்கொள்ள முடியும். சரி, அதே போல இன்றைய நாள்ல இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் எங்களுடைய இசை கலைஞர்கள் வாத்திய கலைஞர்களையும் ஞாபகப்படுத்திடலாம். இசை கலைஞர்களை பார்க்கின்ற போது மேரி கொன்சிகா பேட்டர்ஸ், தபிதா ஆண்ட்ரன், டிரோன் சஜரா ஆண்ட்ரன், தசாங்கன் சுந்தரமூர்த்தி, சத்குணர் ராஜா திலக், சிவகுமார் கௌசிகன், ஜார்ஜ் ட்ரெட்ரிகோ ஜெசர், ஸ்ரீல் ரவிசங்கர், ஜோகநாதன், ஆண்டனி ராஜன் இவங்க எங்களுடைய இசை கலைஞர்களாக இருக்கிறார்கள். சரி, இசை கலைஞர்கள் மாத்திரமல்லாமல் வாத்திய கலைஞர்களும் எங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களையும் ஞாபகப்படுத்திடலாம். கீபோர்ட் கலைஞருக்கு பார்க்கின்ற போது ஜேம்ஸ் ஆண்டன் லூர்ஜினோ கீபோர்ட் வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஜீவா ஹிட்டார் வாசிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதுபோல அக்டோபர் கலைஞர் யாருன்னு சொல்லி பார்க்கின்ற போது சுபேதன் அமிர்தலிங்கம் அக்டோபர் வாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கவிலையன் ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க தான் எங்களுடைய இசை கலைஞர்கள் மற்றும் வாத்திய கலைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையுமே தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில பாடல்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போகுது. ஸோ அந்த பாடல்களை ரொம்பவே அழகான முறையில் நம்மளுக்கு தாரத்துக்காக பாடல்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள். ஸோ அந்த பாடல்களை இன்னும் மெருகூட்ட வண்ணமாக நம்மளுடைய இசை கலைஞர்களும் தயாராக இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடலூடாக நகர்ந்து செல்ல தயாராக இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சி கச்சேரி ஆரம்பம் உங்களுடைய லைஃப்லையும் ஒரு கச்சேரியாக இருக்க போகின்றது அப்படி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல்களுக்கு நுழையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கமல் கூறியது போல சந்தோஷமாக உங்களுடைய இந்த நேரத்தையும் நீங்க கழிக்க போறீங்க. வாருங்கள் பார்க்கலாம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில ஆரம்ப பாடல் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்க்கின்ற போது ஒரு பழைய பாடல், எங்களுடைய பழைய பாடல் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இடைக்கால பாடல்களும் எங்களுடைய மனதில் இன்றும் நிற்கக்கூடியது என்று சொன்னால் சில பாடல்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதிலும் சில பாடல்களை பார்க்கின்ற போது இந்த வரிகள் அப்படியே உணர்வு பூர்வமா இருக்கும். குறிப்பாக பார்க்கின்ற போது எனக்கு கூட பர்சனலா பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். முதல்வன் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல். சரி கமல், நீங்க சொல்லுங்க, முதல்வன் திரைப்படத்துல எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பாடல், பெஸ்டான பாடல் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க சொன்ன விஷயம் மாதிரி முதல்வன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்த அரசியல் பேசக்கூடிய இளைஞர்களும் அரசியல் பேசக்கூடிய களங்கள்ல இந்த முதல்வன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்றதை நான் இதுகிட்ட கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த முதல்வன் திரைப்படத்தில் நம்மளுடைய அர்ஜுன் வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாரு. ஸோ இதுல வர இந்த சில காட்சிகளை இப்ப வரைக்கும் ஒரு ரோல் மெட்டீரியல் ஆகட்டும், இல்லாட்டி அந்த திரைப்படத்தில் உள்ள அந்த காட்சிகளை இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்ல சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய விடயங்கள் ஆகட்டும், இப்ப வரைக்கும் அது அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்குது அப்படின்னு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தோட பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முதல்வர் திரைப்படத்தோட அத்தனை ஆல்பமும் இப்ப வரைக்கும் எல்லார்களுடைய மனதையும் கட்டிப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. அதுல இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்ற பாடல் குறுக்கு சிரிச்சவளே அப்படின்னு சொல்லி. நிச்சயமா நீங்க சொல்ற அந்த பாடல் வரிகள் நீங்க சொன்னதுமே எனக்கு பல பாடல் வரிகள் ஞாபகம் வருது. எப்படி சொல்றது, அந்த கொல்ல மரணம் கூட தயங்குமாம், உசிர் என்னோட இருக்கையில நீ மண்ணோடு போவதெங்கே, ஜீவனில் நான் இல்லையா, கொல்ல வந்த மரணம் கூட குழம்பும் ஐயா. அப்படியெல்லாம் பாடல் வரிகள் அவ்வளவு அற்புதமா இருக்கும். மரணமே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவங்க லவ் இருக்காம என்ற அளவுக்கு அந்த பாடல் இருக்கு. ரொம்பவுமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். சரி, இந்த பாடல் வரிகளை நாங்கள் பார்க்கின்ற போது வைரமுத்து பாடல் வரிகளை எழுதியிருப்பார். பாடலுக்கு இசை அமைத்திருப்பார் AR ரஹ்மான். ரொம்பவுமே அற்புதமான ஒரு பாடல் இல்லையா கமல்? கண்டிப்பாக இந்த பாடல் ஆனது முதல்வன் திரைப்படத்துல 1999 வந்திருந்தது. நம்மளுடைய மனுஷகுரல் ஆகட்டும், இல்லாட்டி நம்மளுடைய அர்ஜுன் ஆகட்டும், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிப்பில் வெளிவந்த பாடல். இதுலேயும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த பாடல் உள்ள ஒரு வரிகள் ரொம்பவே பிடிக்கும் கலிஷ்டா. அதாவது ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டுவலை உயிர் கசிய உன்னால ஒரு முறை பிறக்கவும் ஒரு முறை இறக்கவும் நானே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஒருத்தங்களை நேசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து ஒருத்தவங்களை தான் நேசிக்கிறான்.
அதே ஊடாகவே வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவங்க கூட நின்று வாழ்க்கை முழுவதையுமே வாழ்ந்து அனுபவிச்சு அந்த கடைசி வாழ்க்கைன்றது அவங்களுக்காக அர்ப்பணிக்கிற என்ற ஒரு நபர் நம்மளுக்கு கிடைக்கிறதோ சரி, இல்லை அந்த விஷயத்தை வந்து நாம செய்யறதோ சரி, வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதையும் தாண்டி நாம ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இல்லையா கலிஷ்டா? நிச்சயமாக கமல் அந்த பாடலுக்கு வந்து எவ்வளவு ஊறி அந்த பாடலை கேட்டிருக்காங்கன்றது ரொம்பவே தெளிவா புரியுது. நேர்களையே நீங்களுமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, என்னடா நீங்க கதைச்சிட்டு இருக்கீங்க பாடலுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நிச்சயமாக உங்களுடைய அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்கக்கூடியதா இருக்கு. நிகழ்ச்சியில கூட குறுக்கு சிறுத்தவழி என்ற பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பார்க்கலாம். சிரித்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஒருக்கு சிரித்தவளே என் குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வழி ருசிக்கசிய, உன்னால சில முறை இருக்கவும் சில முறை திறக்கவும் ஆனதே. அட ஆத்தோட விழுந்த இல அந்த ஆத்தோட போவது போ, நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே. நடக்காத மறந்து காத்து மரமும் போக்கிறதே. ஒருக்கு சிரித்தவளே என் குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசுறியே, வாயுமேல வாயு வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி புட்ட, விரல வச்சு அழுத்திய கழுத்தில கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடியும் போல சிவப்பு இல்லை அணுக்கள் கூட கருக்க இல்லை, நீ தீண்டும் இடம் தித்திக்குமே இனி பாக்கியுடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. குறுக்கு சிரித்தவளே என் குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே.
அணைச்சபடி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே. உம்முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே. மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயிலடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதைகிற வரையும் உடன் வர கூடுமோ. உசுரென்னோட இருக்கையில நீயும் மண்ணோட போவதில்லை. அட உன் ஜீவனில் நான் இல்லையா, கொல்ல வந்த மரணம் கூட குழம்புமையா. ஒருக்கு சிரித்தவளே, என் குங்குமத்து கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் ஊசு தாயே. பொலிசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்தவையா. ஓஹோ. 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 அழகான பாலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி வந்து முழுவதும் உங்களை ரொம்பவே மகிழ்விக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய பாடகர்கள் தந்து கொண்டிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களை மகிழ்விக்கக்கூடிய பாடல்களும் உங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கக்கூடிய தத்துவமான பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சியை வந்து அலங்கரிக்க காத்து கொண்டிருக்குது இல்லையா கலிஷ்டா? நிச்சயமாக கமல் கூறியதை போல வந்து தொடர்ச்சியாகவே உங்களுக்கான பாடல்கள் வேற காத்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்துல பாடலை கேட்டுட்டு நீங்க யோசிச்சிருப்பீங்க, சிலர் யோசிச்சிருப்பீங்க எங்க மனசுக்கு பிடிச்ச பாடலும் தாங்களே அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அடுத்தும் கூட ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை நான் சொல்றதுக்கு முன்னாடி கமல் கிட்ட கேட்டுடலாம். கமல், பெற்றால் தான் பிள்ளையா? மற்றவங்க எல்லாம் ஒரு தாய்க்கு பிள்ளை இல்லையா? என்னங்க வில்லங்கமான ஒரு கேள்வியா இருக்குது. பெற்றா தான் பிள்ளை அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயம் ஆகட்டும், இப்ப பிள்ளைகள் ஆகட்டும், அதையும் தாண்டி பார்க்கும்போது வந்து ஒரு செடி கொடியை நம்ம வளர்க்கறது கூட நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பிள்ளை அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் வந்து இருப்பாங்க. எனது நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக ஒரு நபராகத்தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடுப்பாகட்டும், இல்லை அவங்களுக்கு வாங்குற செயின் ஆகட்டும், ஒவ்வொரு விடயம் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அந்த அளவுக்கு வந்து செய்வாங்க. ஸோ உயிராக எதுவாக இருந்தாலும் சரி, உயிரற்றது எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய மனிதராக இருந்தாலும் சரி, பெற்றாத்தான் பிள்ளையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நேசித்தாலும் நம்மளுடைய இதயத்துக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி எனது பார்வையில் இருக்கின்றது. நிச்சயமாக நான் கேட்டதுக்கு ஒரு நல்ல விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியில வந்து ரொம்பவே தெளிவாக வந்து அழகாக விளக்கம் தந்திருக்காங்க. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொன்னா, அடுத்து வர போற பாடல் கூட பெற்றால் தான் பிள்ளையா என்கிற திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. இந்த பெயரை கேட்கின்ற போதே சிலர் நினைக்கலாம், இன்றைய இந்த இளம் சமுதாயத்தில் நினைக்கலாம், என்னடா படத்தின் பெயர் இப்படியா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் திரைப்படத்தின் பெயர் சில சமயங்களில் தெரியாவிட்டாலும் கூட அந்த பாடல் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சிறிய பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாடலை சில சமயங்களில் சொல்லி கொடுத்துருப்பாங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்ன பாடல்னா, அந்த என்ன பாடல்ன்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் இதுகிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன் கலிஷ்டா. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து இந்த பெற்றாத்தான் பிள்ளையா அப்படின்ற ஒரு திரைப்படத்திலேருந்து நம்ம பாடல் பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி. இந்த திரைப்படங்கள் ஆரம்ப காலத்தில் உள்ள திரைப்படங்களுடைய டைட்டில், அதாவது பெயர்களை பார்க்கும்போது கூட அந்த பெயர்களை வைத்துக்கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விடயங்களை வந்து நம்ம மெருகூட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பெற்றாத்தான் பிள்ளையா என்றது ஒரு அர்த்தம் புரிந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையில் நமது வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களுடைய பெயர்களை நாம பார்க்கும்போது வந்து இதெல்லாம் ஒரு பேரா என்று ஒரு கேள்விக்குரிய வைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்ப அண்மையில் கூட நான் ஒரு படத்தின் பெயர்களை பார்த்தேன். ஜோரா எல்லாரும் கைத்தட்டுங்க அப்படி இருந்துச்சு படத்துல பேரு. ஸோ அப்படி கூட வந்து படத்துல பேரோ சரி, அந்த படத்தோடு இருக்கக்கூடிய விடயங்களும் சரி வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. என்டர்டைன்மெண்ட் என்றது வேற, மக்களை வந்து மகிழ்விக்கிறது என்றது வேற. ஆனா மக்களை வந்து தவறான பாதைக்கு கொண்டு செல்லாதது வந்து அந்த திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும் இருக்கு. ஸோ அதனை பொறுப்பாக வைத்து, சமூகத்தை பொறுப்பாக வைத்து அவங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். அதாவது வந்து இப்ப நம்ம பாடலுக்கு வரலாம்.
நிகழ்ச்சியிலையுமே வந்து பெற்றால் தான் பிள்ளையா என்கிற திரைப்படத்துல இருந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்கின்ற அந்த பாடல் கூட வர்றதுக்கு தயாரா இருக்குது. அதுவும் வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்கள் தங்களுடைய குரல் வளத்தின் ஊடாக அதே போல அந்த பாடல் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போல சுருதி மாறாமல் தாளம் மாறாமல் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிகழ்ச்சியிலுமே அடுத்து உங்களுக்காக அந்த பாடல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இந்த பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல் அன்புக்கு வணங்கு
நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே உங்களுக்காக பல பாடல்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். சில பாடல்களை கமல் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பழைய காலத்து பாடல்கள் வந்து புதிதாக வந்திருக்கும். என்னன்னு சொல்ற, சிலது அதே பாடல் போலே வந்திருக்கும், ஒரு இசையமைப்பை மாற்றியிருப்பாங்க. ஆனா அது வந்து திரும்பவுமே வந்து ஃபேமஸ் ஆகி எல்லாரையும் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடலாக மாறி இருக்கும். இப்ப அநேகமான பாடல்கள், சில பாடல்களை நாங்கள் பார்க்கின்ற போது பாடல்களின் குறித்த வரிகள் கூட திரும்ப 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 எல்லாரையும் ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அப்படியான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்துமே நாங்கள் உங்களுக்காக தர காத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில வந்து நான் சொன்னா கமல் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்த ஞாபகம் இல்லையோ, இந்த பாடலை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பருவன் நாடகம் தொல்லையோ, இந்த பாடலை வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுக்கு முன்னாடி கலிஸ்டா நீங்க ஒரு விடயத்தை வந்து இதுகிட்ட சொல்லியிருந்தீங்க, வந்து பழைய காலத்துல இருந்த பாடல்களாம் வந்து இப்ப வந்து ரீமேக் பண்றாங்க, மீண்டும் வந்து இருக்கிற புதிய திரைப்படங்களை வந்து பயன்படுத்திக் கொள்றாங்க அப்படின்றது வந்து அதுவும் சில இடங்களில் வந்து ஒரு நல்ல விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில வந்து இந்த பழைய காலத்துல இருக்கக்கூடிய பாடல்களும் சரி, அந்த வரிகளும் சரி போய் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி குறியாக இருக்கின்றது. பழைய பாடல்கள்லாம் யாருங்க பாப்பா, அந்த பாடல்களுக்கு நாங்கள் போய் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப போர் அப்படின்னு இருக்கும்போது அவர்களுக்கு பிடித்த விதத்தில் வந்து இந்த இசை மெட்டுக்களை கொஞ்சம் மாற்றி அமைத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த பாடல்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த பாடல்களை வந்து அவங்க ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்ற இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரி பழைய காலத்து பாடல்கள் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்விக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்போ நிறைய திரைப்படங்களை வந்து பழைய காலத்து பாடல்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது வந்து நம்மளுடைய லோக்கி அண்ணா தான். லோக்கி அண்ணா வந்து லியோ படத்துல போட்டாரு இருக்கிற எல்லா படங்களையும் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள்ல வந்து பழைய பாடல ரீமேக் பண்ணாத திரைப்படங்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து புதிய பறவைகள் திரைப்படத்துல தான் வந்து இந்த பாடல் வந்து இருந்தது, பார்த்த ஞாபகம் இல்லையா. இந்த பாடலை வந்து அசல் திரைப்படத்திலையும் நம்மளுடைய அஜித்தோட திரைப்படத்திலையும் பாடலை பயன்படுத்தி இருக்காங்க. ரொம்பவும் அந்த பாடலாகட்டும் இல்ல இந்த பாடலாகட்டும் எந்த பாடலாக இருந்தாலும் இந்த பாடல் ரொம்பவே நல்ல பாடல் இல்லையா? நிச்சயமாக கமல் எல்லாம் சொல்ற போது அந்த பாடல திரும்பவுமே இருக்கா கேட்டுடுமே அப்படின்னு சொல்லி எந்த மைண்டுக்கே தோன்ற அளவுக்கு இருக்கு. பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று ஆரம்பிக்கின்ற பாடலும் கூட எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே இசை கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக கண்டிப்பாக. இந்த பாடல் வந்து புதிய பறவைகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதுல நம்மளுடைய சிவாஜி கணேசன் ஆகட்டும், சரோஜா தேவி ஆகட்டும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து தந்திருந்தாங்க. இந்த திரைப்படம் கூட 1964ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்த பாடலை தான் நாங்கள் பார்க்க போயிட்டோம். அதுலேயும் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாடல் வரியை இதுகிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து ஒன்று நான் பார்த்து உங்கள் கூட நான் பேசியிருந்தேன் அப்படின்ற மாதிரி நதிக்கரை ஓரம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடல் வரி வரும். ஸோ அந்த காலங்களில் வந்து காதலிக்கிற இருவர் வந்து இந்த குளத்து பக்கமோ சரி, அந்த நீல நதிக்கரை ஓரம், ஆமா ஒரு குளத்து பக்கமோ சரி இல்ல வயல் மேட்டு பக்கமோ சரி, அங்கால இருந்து தான் வந்து இந்த காதல், அந்த தோட்டங்கள் பக்கம் சரிதான் வந்து இந்த காதல் வந்து அவங்க பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி காபி ஷாப்புக்கோ சரி இல்லாட்டி மாலுக்கு போய் பண்றது ஒரு சூழல் வந்து இல்லை. ஸோ அந்த கிராமிய காதலை வந்து ஒரு அழகான முறையில் இந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு வரியும் கூட. அந்த பாடல் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இல்லையா கலிஷ்டா? நிச்சயமாக கமல் சொன்னதை போலயே வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. இயற்கை அழகுன்றாங்க, பாடல் வரின்றாங்க, அப்புறம் மியூசிக்ன்றாங்க, எல்லாத்தையும் சேர்த்து பாத்திரலாம் வாருங்க நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்துமே உங்களுக்காக எங்களுடைய இசை கலைஞர்கள் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்கின்ற பாடலை பாட தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம். பார்த்த
இணைந்திருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே உங்களுக்காகவே ஆரம்பத்திலிருந்து புதிய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்களாகவும் இருக்கக்கூடிய இடைக்கால பாடல்களாகவும் இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்கள் எல்லாத்தையும் தந்தாச்சு. ஆனா எப்படியாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய நிகழ்ச்சியில இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் ரொம்பவே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விடயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இருக்கின்றது. தத்துவமாகட்டும், காதலாகட்டும், எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இல்லையா கலிஷ்டா? நிச்சயமாக பல பாடல்கள், பலவிதமான வழிகளை சுமந்த பாடல்களும் இருக்கின்றது, காதலை சுமந்த பாடல்களும் இருக்கின்றது. கமல் சொல்லது போலே ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு படிப்பினைகளை தான் நம்மளுக்கு தந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில அடுத்து என்ன பாடல் இருக்கு கமல்? அடுத்ததும் ஒரு காதல் ததும்பக்கூடிய ஒரு பாடல் தான் இருக்கின்றது கலிஷ்டா நம்மளுடைய நிகழ்ச்சியில். என்ன பாடல் தெரிஞ்சு கொள்ளலாமா? சொல்லுவீங்களா அல்லது ஏதாவது க்ளூ தருவீங்களா? க்ளூ அதாவது காதலிக்கிறதுக்கு எனக்கு காதல் ராணி இல்லை, புரிகிறதா? கரெக்டாவே புரிஞ்சுட்டு காதல் ராணி இல்லைன்றதுக்கு அப்புறமா என்ன கண்டுபிடிக்க இருக்கு? காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, அப்படியா? கண்டிப்பாக அந்த பாடல் ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? அப்படி கிடையாது. நிறைய இளைஞர்களுடைய வருத்தத்தை அவர்களுடைய சார்பில் நான் இதுகிட்ட சொல்றேன். காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியில நாங்க பார்க்க போகின்றோம் இல்லையா? நிச்சயமாக கமல் சொன்னது போலே ரொம்பவுமே அந்த காதலர்களுடைய ஒரு வருத்தத்தை அல்லது அவர்களுடைய அந்த மன குமுறலை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் கூட சொல்லிக்கொள்ள முடியும். செம்பகம் திரைப்படத்துல இந்த பாடல் வெளிவந்திருக்கு. 1990 வெளிவந்த பாடலாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பாடலில் உள்ள வரிகளை பத்தி நான் கண்டிப்பா சொல்ல வேண்டும். என்ன சொன்னா, எந்த பாடல் ஆகட்டும், எப்படியானப்பட்ட பாடல் ஆகட்டும், ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு வரி நம்மளுடைய மனதை தொடுற ஒரு வரியாக இருக்கும். அதே மாதிரி எனது மனதை கொஞ்சம் ரொம்ப தொட்ட ஒரு வரியாக இருக்கின்றது. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, என் வாலிபம் தீரும் முன்னே என் வாழ்க்கை முடிந்ததடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணாதீங்க கமல். இல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை துணையாகட்டும், இல்ல நம்ம நேசிக்கிற ஒரு உறவாகட்டும், அவங்களுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையை ஃபுல்லாவே நம்ம அர்ப்பணிச்சிருப்போம். ஆனா சில இடங்கள்ல அவங்க நம்மளுக்கு கிடைக்காம போகலாம், சில இடங்கள்ல அவங்க நம்மளுக்கு கிடைக்கலாம். இந்த காத்திருப்பு அப்படின்றது ஒரு அழகான ஒரு சுமையான ஒரு சுகம் அப்படின்ற மாதிரி. ஸோ காத்திருந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமே போகும்போது அதோட வழியை எந்த வார்த்தையால விவரிக்க முடியும்னு கேட்டா தெரியாது. ஸோ அப்படி நம்மளுடைய வாலிபம் முழுவதுமே நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு உறவுக்காக கொடுத்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு தங்களுடைய வருத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு காதல் உணர்வை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். புரியுது கமல், புரியுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கின்ற போதே புரியுது உங்க அடிமன ஆழத்துல என்னெல்லாம் இருக்குன்றது ரொம்ப அந்த பாடல் உள்ள தாக்கம் அதுதான், வேற எதுவுமே இல்ல. தாக்கம் மாதிரி எனக்கு புரியல. பாடல் வரிய வச்சு இவ்வளவு சொல்றீங்கன்னா உங்க மனசுல எவ்வளவு காயங்கள், எவ்வளவு வலிகள் இருக்கும்ன்றது ரொம்ப நல்லா புரியுது. பரவாயில்ல, நம்ம நேயர்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அந்த பாடலை பார்ப்பதற்கு. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் நிகழ்ச்சியிலுமே அடுத்து உங்களுக்காக பார்க்கலாம். காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே, காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே
மறு ஜென்மம் இருந்துவிட்டால் மறுபடியும் பிறந்திருப்பேன். உடலாக நீ இருந்தால் உயிராக நான் இருப்பேன். பாதம் பட்ட மண்ணை சுற்றி கோயில் கட்டி வாழ்ந்திருப்பேன். வானம் கொண்ட நீலம் போலே வாழும் வரை சேர்ந்திருப்பேன். கார்த்திகை போனால் மழையிலேயே நாட்டு பழமொழி, கண்மணி போனால் சுகமில்லையே எனது புதுமொழி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதுவே. காற்றோடு பேசிக்கொண்டு காலமெல்லாம் வாழ்ந்திருப்பேன். காதல் கிளி ஞாபகத்தில் கனவுக்குள்ளும் நான் இருப்பேன். காடு மலை எல்லாம் கேட்க கானம் ஒன்று நான் படிப்பேன். கண்ணீருக்கே கண்ணீர் வந்தால் பாடும் பாட்டை நான் முடிப்பேன். கற்பனையோடு வாழ்ந்துட்டேன் பாதி வாழ்க்கையே, கனவுகளோடு வாழ்ந்திருப்பேன் மீதி வாழ்க்கையே. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. வாலிபம் தீரும் முன்னே என் வாழ்க்கை முடிந்ததடி, வைகோல் போருக்குள்ளே என் வைரம் தொலைந்ததடி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே, கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்குது. அப்படியான பாடல்களை இன்னும் நமது நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆனாலும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைவடையும் நேரத்தை வந்து நெருங்கி விட்டது இல்லையா காலிஸ்டா? நிச்சயமாக வந்து இன்றைய நாளிலையும் வந்து அழகான அற்புதமான பாடல்களை தந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். என்று சொன்னால் எல்லோருக்குமே மனதில் நின்று நிலைக்கக்கூடிய பாடல்கள் எல்லோருமே கேட்டு ரசித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில இதே போன்ற பாடல்களை தரதுக்கு நாங்களுமே தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிப்பதிவை மேற்கொண்ட விபூஷன் மற்றும் ராஜ் மற்றும் இந்த தொழில்நுட்ப உதவியை வழங்கி எல்லோருக்குமே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த பெருமதிமிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கரிஷ்டா ஜெயக்குமார் மற்றும் கமல்.